ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1866வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் பத்தின் 3ஆம் திருமொழி, அதனுடைய தொகுப்பினை இன்று மீள்பார்வையாக அந்த பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை பார்க்க இருக்கிறோம். இந்த 10ஆம் பத்தின் 2ஆம் திருமொழியும் 3ஆம் திருமொழியும் ராமாவதாரத்திலே அது சிறப்பிலே திருமங்கையாழ்வார் மிகவும் ஈடுபட்டு அதனை விருப்பமாக சொல்லுகிறார். அதையும் கூட அரக்கர்களுடைய பாணியிலே அரக்கர்கள் வாயால் எப்படி நாயகி பாவத்தில் பேசினாரோ, எப்படி மற்றவர்கள் பாவத்திலே பேசினாரோ அதுபோல அரக்கர் பாவனையில் பேசுகிறார். அதனால் அந்த திருமொழியின் 3ஆம் திருமொழியின் தொகுப்பினை இன்றைக்கு நாம் அனுபவிக்கலாம். 10ஆம் பத்தின் 2ஆம் திருமொழி போலவே இந்த 3ஆம் திருமொழியும் இலங்கை அரக்கர்கள் பாடும் பாசுரமாக செல்கிறது. வீர ஆவேசமுற்றோர் ஆரவாரித்து ஆடும் குணாலை என்ற கூத்து போல தோற்றவர்கள் தம் தோல்வியை புலப்படுத்தும் வகையில் குளமணி தூரம் என்ற கூத்தினை ஆடுவார்கள். அந்த கூத்தினை அரக்கர்கள் நிகழ்த்தினபடியை பேசி அவர்கள் வார்த்தைகளாலே ஆழ்வார் எம்பெருமான் திறத்தை ஸ்ரீராமன் வெற்றியை பேசி அனுபவிக்கிறார். உன் திருமொழியில் வந்த தடம் பொங்கத்தம் பொங்கோ என்றதற்கும் இந்த திருமொழியில் வரும் குளமணி தூரம் என்றதற்கும் இலக்கணமும் இலக்கியமும் இந்த அருளிச்செயல் பாசுரங்கள் மட்டுமே போலும். இந்த ஆழ்வாரை கொண்டு இன்னும் பல பாசுரங்கள் பாடுவிக்க திருவுள்ளம் பற்றின எம்பெருமான் இவருடைய பரமபதம் செல்லும் விருப்பத்தை நிறைவேற்றாமல் தன்னுடைய திவ்ய அவதார லீலைகளை அனுபவிக்கும்படியாக காட்டி கொடுத்தான். அவற்றிலே இலங்கை போர்க்களத்திலே ராவணன் உயிர் துறக்கும் அளவிலே மாண்டு போனவர்களை தவிர மிச்சமிருந்த அரக்கர்கள் தங்கள் உயிர்களுக்கு மன்றாடும் நிலையில் பெருமாளுடைய வெற்றி செல்வத்தை எடுத்துரைப்பதாக பாடுவதாக இந்த 2 திருமொழிகளும் செல்கின்றன. பொதுவாக கூத்தாடும் போது பறைகளை ஒலித்து கொண்டு ஆடுவது வழக்கம். போர்க்களத்திலே பறை கிடைக்காமையாலே வாயாலேயே அந்த பறை ஒலிப்பது போல ஒலித்து கொண்டு ராமனின் வெற்றி தோன்ற அரக்கர்கள் பாராட்டி பாடுகிறார்கள். குளமணி தூரம் என்றால் ராமனிடம் தோல்வியுற்ற அரக்கர் அபயம் வேண்டி கூத்தாடுதல் என்று பொருள்படும். அந்த வெற்றியை தம்முடைய வாயாலே பேசுவதை காட்டிலும் தோற்றுப்போன ராட்சசர்களின் வாயாலே பேசி அனுபவித்தல் நன்று என்று திருவுள்ளம் பற்றினார் ஆழ்வார். தாமான தன்மையில் இருந்து கொண்டும் அந்த வெற்றியை பேசலாம் என்றாலும் கூட நீராடவாராய், பூச்சூடவாராய், காப்பிடவாராய் முதலான பாசுரங்களை தமக்கு முன்னோரான பெரியாழ்வார் தம்பாயால் பேசாமல் அசோதை சொல்லும் பாசுரமாக பேசினது போல இவரும் அந்த வெற்றியை பேசுவதற்கு இட்டு பிறந்த அரக்கர் பேசும் பாசுரமாகவே அருளி செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஆனாலும் மகாபாபிகளான ராட்சசர்களின் நிலைமையை இவர் ஏறிட்டுக் கொள்ளுதல் தகுதி இல்லையே என்று சிலர் சந்தேகப்படக்கூடும். விபீஷன் ஆழ்வான் அரக்கர் குலத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவரது நல்லெண்ணம் காரணமாக எப்படி எம்பெருமானுக்கு வேண்டியவராகிறாரோ அதே போல இந்த அரக்கர்களும் தங்களுடைய தோல்வியையும் எம்பெருமானுடைய வெற்றியும் பேசுகிறார்கள் என்னும் ஒரே காரணம் கொண்டு இவர்களுடைய தன்மை ஒருவாறு ஏற்றுக்கொள்வதற்கு குறையில்லை. உண்மையில் விபீஷன் ஆழ்வானுக்கும் இந்த அரக்கர்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ராவணன் நல்ல நிலைமையில் இருக்கும் போதே அவனை விட்டு தொலைத்து வந்து ராமகோஷ்டியிலே சேர்ந்து ஓய்வு பெற்றவர் விபீஷன் ஆழ்வான். இந்த அரக்கர்களோ ராவணன் மாண்டு ஒளியும் தருணத்திலும் ஸ்ரீ ராமபக்தர்களின் கோஷ்டியிலே சேர்ந்து உய்வு பெறாதவர்கள். ராவணன் இறந்தான், கும்பகர்ணன் இறந்தான், நிகும்பன் இறந்தான், இந்திரசித்து இறந்தான். ஆக அவர்களெல்லாம் இறந்த பிறகுதான் வந்து தங்கள் உயிர் பயம் காரணமாக வந்து ராமபக்தர்களின் கோஷ்டியிலே உய்வு பெறுவதற்காக வந்து இறைஞ்சுபவர்கள். ராவணனையும்
மற்றும் பல அரக்கர்களையும் போல எங்களையும் கொன்று ஒழிக்க வேண்டாம் என்று தங்கள் உயிருக்கு மன்றாடுகிறார்கள் என்கின்ற அளவே தவிர விபீஷண ஆழ்வான் போல உண்மையான சேஷத்துவத்திற்கு, அதாவது உண்மையான அடிமைத்தனத்துக்கு இசைந்து தொழவில்லை. ஆனாலும் கூட ஆழ்வாருக்கு இந்த விஷயத்தில் ஆராய்ச்சி செல்லவில்லை. ஏதேனும் ஒரு படியாலே, ஏதேனும் ஒரு வழியாலே எம்பெருமானுடைய வெற்றியை பேசுகிறார்கள் என்னும் அந்த அளவே கொண்டு உகந்து அவர்களின் நிலைமையை தாம் ஏறிட்டு கொள்கிறார் என்று சொல்லலாம். இந்த இடத்திலே பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை வாசகத்தை பார்க்கலாம். ஆழ்வார் தமக்கு பிடித்தமான ராமனின் வெற்றியை எதிரிகள் பெயரில் எழுதப்பட்ட பாசுரத்தாலே அனுபவிக்கிறார். அங்கு நடந்த வெற்றி தமக்கு இஷ்டமாகையாலே, மகிழ்ச்சி தருவதாகையாலே அந்த வெற்றிக்கு இலக்காய் தோற்றுப்போன ராட்சசர் தன்மை பிறந்து, பிராட்டிமார் தசை பிறந்து நாயிகா பாவத்தில் பேசுவது போலே தாமான தன்மை தோற்றாமல் தோற்றுப்போன ராட்சசர் பாசுரத்தாலே ராமஜெயத்தை பேசி அனுபவிக்கிறார் ஆழ்வார். இனி இந்த 10 3 திருமொழி பாசுரங்களின் கருத்தினை தொகுப்பாக பார்க்கலாம். ஏத்துகின்றோம் நாத்தழும்ப என்ற துவங்கும் முதல் பாசுரம் ராமபிரானுடைய திருநாமங்களை நாக்கில் தழும்பு ஏறும்படியாக பலகாலும் பலவாறும் வாயாரச் சொல்லி துதிக்கின்றோம். சுக்ரீவ மகாராஜரே வணக்கம், இதோ அஞ்சலி, உம்மை திருவடிகளில் விழுந்து வணங்குகின்றோம். உங்கள் கட்டளைப்படி நடக்கின்ற வானர வீரர்கள் எங்களை கொல்ல நினைக்காதபடி எங்களை அவர்கள் நண்பர்கள் என்று நினைக்கும்படியாக உம்முகத்திலே ஒரு பரிவு தோன்றும்படியாக ஒரு வார்த்தை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும். கூத்தாட கற்றவர்கள் போல உங்கள் வெற்றியும் எங்கள் தோல்வியும் தோன்ற ஆடுகின்றோம். அடுத்து எம்பிரானே என்னை ஆழ்வாய் என்ற பாசுரம், 2ஆம் பாசுரம். இந்திரசித்தானவன் எம் தலைவனே, என்னை அடிமையாக கொண்டவனே என்றென்று பகவன் நாமங்களையே சொல்லி கோஷமிடாமல் எம்பெருமானின் அம்புகளுக்கு இரையாகி அந்த அம்புகளை தாங்க இயலாமல் மாண்டு போனான். நம்பி அனுமா, சுக்ரீவா, அங்கதனே, நளனே, நிறை பண்பினனான அனுமனே, மகாராசரே, வாலியின் மைந்தனான அங்கதனே, வானரத் தச்சனான நளனே, கும்பகர்ணனும் ஒடிந்து போனான். இந்த நிலையிலே நாங்கள் உயிர் தப்பி உய்ய உங்கள் கருணையை நாடி குளமணி தூர கூத்தினை ஆடுகின்றோம். ஞாலம் ஆளும் உங்கள் கோமான் என துவங்கும் 3ஆம் பாசுரம். பூமியை எல்லாம் பாதுகாத்து அருள்பவராய் உங்களுக்கு சுவாமியான ஸ்ரீ ராமபிரான் எங்களுக்கு தலைவனான ராவணனுக்கு எமனாக வந்ததை பார்த்து பயந்து காளமேகம் போன்றவனாகிய நீலன் வாழ்க, மேற்கு திசையில் பிராட்டியை தேடிச் சென்ற குரக்கு படைக்கு தலைவனான சுடேனன் வாழ்க, அங்கதன் வாழ்க என்று ஒவ்வொருவருக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அழகான குளமணி தூரக்கூத்தினை ஆடுகின்றோம் என்கிறார்கள் அரக்கர்கள். மணங்கள் நாரும் என்று துவங்கும் 4ஆம் பாசுரம். மனம் மிக்க நீண்ட கூந்தலை உடையவரான பெண்கள் விஷயத்திலே ஆசையை ஒருபோதும் விடாத நெஞ்சை உடையவனாய் மிகவும் நீசனான ராவணன் முடியும்படியாகவும் பேய்க்கூட்டங்கள் ஏறி இறந்த உடல்களை புசிக்கும்படியாகவும் அழகிய வில் வழியாக அம்புகளை செலுத்திய அனைவரையும் காப்பவரான பெருமாளுடைய திருத்தம்பியாரான லக்ஷ்மணனுடைய திருக்குணங்களை பாடிக்கொண்டு குளமணி தூரக்கூத்தினை ஆடுகின்றோம். வென்றி தந்தோம் என துவங்கும் 5ஆம் பாசுரம். ஸ்ரீ ராம பக்தர்களான வானர வீரர்களே, வெற்றியை உங்களுக்கு கொடுத்து விட்டோம். நாங்களும் ஆண் பிள்ளைகள் என்று கொண்டிருந்த அகங்காரத்தை விட்டுவிட்டோம். எங்களுடைய வாழ்நாளை எங்களுக்கு தானமாக கொடுங்கள், எங்கள் உயிரை எங்களுக்கு தானமாக கொடுங்கள் என்று இறக்கின்றோம். ராமபக்தர்களான வானர வீரர்களே, எங்களை நீங்கள் கொல்லாமல் கண் படைத்த பயன் பெறுமாறு ஓரிடத்தில் நின்று காணுங்கள். நாங்கள் மலைமலையாக நின்று கொண்டு குன்று போல குளமணி தூரக்கூத்தினை ஆடுகின்றோம். நீங்கள் உங்களது வெற்றியையும் எங்களது தோல்வியையும் சொல்லி குளமணி தூரக்கூத்தினை ஆடுகின்றோம் காணுங்கள் என்கிறார்கள். அடுத்து 6ஆம் பாசுரம் கல்லின் முன்னீர் மாற்றி என்று துவங்குகிறது. வானர முதலிகாள் உங்களுக்கு தலைவரான ஸ்ரீ ராமபிரான் மலைகளை கொண்டு கடலை அணைகட்டி அடைத்து இலங்கையில் உள்ள அரண்களையும் கடந்து வந்து எங்களை போர்க்களத்திலே மிகவும் துன்பங்களுக்கு ஆளாக்கிவிட்டான். உங்களை வெல்ல மாட்டாமல் உங்கள் வீரத்துக்கு பயப்படுகின்றோம்.
சூரியபுத்திரனான சுக்ரீவனே, தோற்று துன்புறும் எங்களை கொல்லாமல் ஒழிய வேண்டும். குளமணி தூரம் ஆடுகின்றோம் கான் என்கிறார்கள் அந்த அரக்கர்கள். மாற்றம் ஆவது இத்தனையே என்று துவங்கும் 7ஆம் பாசுரம். அரக்கர் கூட்டத்தில் பிறந்திருக்கின்றவர்களே, நீங்களும் எங்களோடு வந்து சேருங்கள். நீங்கள் உயிர் வாழ உங்களுக்கு நாங்கள் சொல்லும் வார்த்தை இவ்வளவே. உங்கள் மேல் ஸ்ரீ ராமப்படைகளுக்கு உண்டான கோபம் தணிய வேண்டுமானால் நீங்கள் இனியும் வீர வார்த்தைகளை, மிடுக்கு சொற்களை, மீசை முறுக்கி பேசுவதை விட்டு பிறந்த காலத்திலிருந்து மிக்க வலிமையை உடையவரான சிறிய திருவடிக்கு அனுமனுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு நமக்கு காலன் போன்ற வானர வீரர்கள் காணும்படியாக குளமணி தூர கூத்தை ஆடுங்கள். கவள யானை பாய்புறவி என துவங்கும் 8ஆம் பாசுரம். கவளம் கொள்ளும் இயல்புள்ள யானைகளும் பாய்ந்து வருகின்ற குதிரைகளும் தேர்களும் ஆகிய இவை எல்லாவற்றோடும் கூட அரக்கர் சாதி அடங்கலும் துன்பப்படும்படியாக வென்ற ஜெயசீலரான பெருமாளுடைய கிங்கரர்களான வானர வீரர்கள் நம்மளை கொல்லாதபடி மாட மாளிகைகளால் நீண்டிருக்கின்ற அயோத்தி மாநகருக்கு அரசரான தசரதருடைய திருக்குமாரராய் கோளை மலர் போன்ற நிறத்தை உடையவரான ராமபிரான் காணும்படியாக குளமணி தூர கூத்தினை ஆடுங்கள். ஏடு ஒத்து ஏந்தும் என துவங்கும் 9ஆம் பாசுரம். பனையோலையை விரித்தது போல அகன்றதாயும் நீண்டதாயும் இருக்கின்ற இலையுடைய வேல் படையை கையிலே ஏந்திய எங்கள் பிரபுவான ராவணன் புறமுதுகு காட்டி ஓடிப்போய்விட்டார். நாங்களோ இளைத்தோம், உடல் மெலிந்து விட்டோம். இனி உயிர் பிழைத்து வாழ வேண்டும் என்ற காரணத்தால் உங்களுடைய தலைவரான பெருமாளுடைய கட்டளையை தலையாலே தாங்கி செய்து முடிக்க வல்லோமாக வந்திருக்கின்றோம். எங்களை துன்புறுத்துவதற்கு தொடர்ந்து வரவேண்டாம். நாங்கள் திரளாக கூட்டம் கூட்டமாக குழுக்களாக கூடி குளமணி தூரம் என்று தோற்றோராடும் கூத்தினை ஆடுகின்றோம் என்கிறார்கள். இனி வென்ற தொல்சீர் என்று துவங்கும் நிறைவு பாசுரம் 10ஆம் பாசுரம் பலச்சுருதி. நெடுநாளாக வெற்றியை இயல்பாக உடைத்ததாயிருந்த தென்னிலங்கையிலே கொடிய போர்க்களத்தில் அப்போது மலை போன்ற பெரிய வடிவினையுடைய அரக்கர்கள் குளமணி தூர கூத்தினை ஆடி உயிர் தப்பியது குறித்து பகைவரின் குருதியினால் நிறம் மாறி பின் கழுவி நெய்தடவப்பட்டிருக்கும் வேல்படையை கையில் உடையவரான திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த சொல் மாலையாகிய இந்த 10 பாசுரங்களையும் பாடிக்கொண்டு மகிழ்ச்சி கரை கடந்து ஓடும்படியாக கூத்தாடுங்கள் என்று வைணவர்களை கேட்டு வைணவர்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த 3ஆம் திருமொழியை. இந்த அளவிலே பெரிய திருமொழி 10ஆம் 10 3ஆம் திருமொழி பாசுரங்களின் உரை விவரணம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த பதிவிலே அடுத்த 4ஆம் திருமொழி பாசுரங்களில் ஒரு முன்னுரையோடு நாளை சந்திக்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் ராமாயண பெருக்கர் பரம காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்.